நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுயகாலில் நின்று சம்பாத்தியம் அப்படிங்கிறது மிக கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது வேலைக்கு போகிறது. இந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் என்பது 2ஆம் பாவகத்திற்கு 5ஆம் பாவகம். அதுவும் ஒரு புண்ணிய பாவகம்தான். கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிப்பது என்பது ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கட்டாயம் ஜாதகத்துக்கு கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் நல்ல புகழ் பெறணும் அப்படின்னா இந்த 6ஆம் பாவகம் பாதிப்படையக்கூடாது. 6ஆம் பாவகத்தில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அந்த 10ஆம் பாவகமும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வேலையில் கெத்தாக ஒரு கம்பீரத்தை, ஏன்னா 10ஆம் பாவம் நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் ஒரு தனித்திறமையுடன் இருப்பதனால 6ஆம் பாவம் பிறரிடத்தில் அடிமை தொழிலாக இருந்தாலும் கூட 6ஆம் பாவகத்திற்கு 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்திற்கு 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகம், அதாவது 10ஆம் பாவகம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த தொழிலில் அந்த போய் வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பேரும் நல்ல ஒரு புகழும் பெற முடியும். இப்போ தான் முதலாளி நம்மளை நல்ல முறையாக வச்சுக்குவார். நமக்கு ஒரு நல்ல புகழ் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். சார் வேலைக்கு இருக்கிற சார், முதலாளி திட்டிகிட்டே இருக்கிறாரு, எந்த நேரம் முதலாளிகிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கிறோம், என்ன சொல்கிறது, எனக்கும் மேனேஜருக்கு ஒத்து போகலை, எனக்கும் முதலாளிக்கு ஒத்து போகலை, இதெல்லாம் பாருங்கள் 10ஆம் பாவம் கெட்டு கிடக்கும். வேலை கிடச்சிருக்கும், ஆனால் 10ஆம் பாவம் ரொம்ப கெட்டிருக்கும். கெட்டிருந்துன்னா என்ன ஆகும், இவருடைய நிர்வாகம் சரிப்படாது, இவருடைய தனித்திறமை அப்படின்னு சொல்கிறோமோ அது இருக்காது. அது இல்லைன்னா என்னாகும், என்னமோ போகிறோம், எல்லாம் வேலைக்கு செய்கிறோம், எல்லா மாட்டோட நாமளும் ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த இடத்துல ஒரு புகழும் கௌரவம் இருக்காது. அதே மாதிரி 6ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானம் 2ஆம் பாவம், அதுவும் கிடக்கூடாது. இந்த 10, 2, 6 அப்படின்னு சொல்கிற பாவகத்தில் எந்த பாவகம் வளர்த்துருக்குதோ, அதாவது 6, 10 எது வளர்த்துருக்குதோ அதை சார்ந்து நம்ம இயங்குவோம். ஆனால் மற்ற பாவங்களும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன மாதிரி 10ஆம் பாவகத்திற்கு நல்லா இயங்கணும் அப்படின்னா அந்த பாவகம் வளர்த்துருக்கணும். 6ஆம் பாவகம் நல்லா இயங்கணும் அப்படின்னா 6ஆம் பாவத்திற்கு திரியோணம் பாவம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வேலை செய்கிற இடத்துலையும் பேரும் புகழோடு வாழ முடியும். இந்த ஸ்தானங்கள் கெடாமல் இருக்கணும்னு பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? உங்கள் ஜாதகத்தில் இந்த ஸ்தானங்கள் கெடாமல் இருக்கணும். ஸ்தான அதிபதியில்